ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் பர்ஸில் பணம் அதிகமாக சேரணுமா? அப்போது 21 அரிசி எடுத்து இப்படி வைங்க, பண வரவு அதிகரிக்குங்க. என்ன தான் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்தாலும் பர்ஸு எப்போவுமே காலியாக தான் இருக்கா? எவ்வளோ பணம் வந்தாலும் வர வேகத்திலே செலவாயிடுதா? அப்படியானா உங்களை சுற்றி எதிர்மறை ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதோட லக்ஷ்மி தேவி உங்களோட செயல்களால் மகிழ்ச்சி அடையவில்லை அப்படின்னு தாங்க அர்த்தம். நீங்கள் உங்கள் பர்ஸில் எப்போதும் நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு விரும்பினா ஒரு சில வாஸ்து பரிகாரங்களை செய்யுங்க. அப்படி செய்யும் பரிகாரங்களால் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சி அடைந்து உங்களுடைய பணத்தை உயர்த்துவாங்க, நிதி நிலைமையை உயர்த்துவாங்க. இப்போது பர்ஸில் பணம் பெருக வாஸ்துப்படி எந்தெந்த பொருட்களை வச்சுருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பணம் கைக்கு வர்றதில்லை, எதுவுமே நடக்க மாட்டேன்றது அப்படின்னு பலரும் புலம்புவது உண்டுங்க. ஆனால் பணத்தை ஈர்க்கும் சூட்சமங்கள் பலருக்கும் தெரியுதில்ல அப்படின்னு தாங்க உண்மை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தினாலே பணம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அப்படியே நாம் தினமும் பயன்படுத்தும் நம்முடைய பர்ஸில் சில குறிப்பிட்ட பொருட்களை எப்போதும் வைத்திருந்தாலே பணம் பர்ஸை நிரப்பிக்கிட்டே இருக்குங்க. பலருக்கும் தங்களோட பர்ஸில் பல விதமான பொருட்களை போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குங்க. ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி நாம் வச்சுருக்கக்கூடிய பர்ஸ் அப்படின்றது பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்மை நோக்கி ஈர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். இதில் குப்பை போல் தேவையில்லாத பல பொருட்களை அடைத்து வைக்கிறதுனால நமக்கு பணம் வரும் வழிகளும் தடுக்கப்பட்டு விடுங்க. ஆனால் அதுக்கு பதிலாக சில குறிப்பிட்ட பொருட்கள் எப்போதும் உங்களுடைய பர்ஸில் இருக்கும்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். பர்ஸும் எப்போதும் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. நாம் பர்ஸில் வைக்க வேண்டிய பொருட்கள், வைக்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வைக்க வேண்டிய பொருள் சோழிங்க. உங்கள் பர்ஸில் பணம் நிலைக்க மாட்டேந்தா அப்படின்னா 7 மஞ்சள் நிற சோழி எடுத்து உங்கள் பர்ஸில் வைங்க. இப்படி வைக்கும்போது சோழியானது பர்ஸை எப்பவுமே குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும் மற்றும் பர்ஸில் பணம் அதிகம் சேர வழிவகை செய்யுங்க. அடுத்து கோமதி சக்கரம். உங்கள் பர்ஸு எந்நேரமும் காலியாகவே இருக்கா? என்ன செஞ்சாலும் பணம் சேராமல் செலவாகிக்கிட்டே இருக்கா? அப்படியானால் கோமதி சக்கரத்தை வாங்கி பர்ஸில் வைங்க. அதுவும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கோமதி சக்கரங்களை வாங்கி வைக்கணுங்க. இப்படி வாங்கி வைக்கும்போது அவங்களுடைய நிதி நிலையையும் மனநிலையும் நிலையாக வச்சிருக்க உதவுங்க. அதுக்கடுத்து ஸ்ரீயந்திரம். ஸ்ரீயந்திர தகடை ஒருத்தர் தங்களுடைய பேக்கெட்லோ இல்லைனா பர்ஸிலே எப்போதும் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த எந்திரம் இருக்கும் இடத்துல நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும். அதோடு இது ஒருவரது நிதி நிலையில் உள்ள நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. முக்கியமாக இந்த எந்திரத்தை பர்ஸில் வச்சிருந்தா அது பண வரவை அதிகரிக்குங்க. அடுத்து அரிசி. பண பிரச்சனையை சந்திக்கிறவங்க அல்லது பர்ஸில் எப்போதும் பணம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த அரிசி பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு ஒரு சிவப்பு நிற துணியில் 21 பச்சரிசி எடுத்து அதை பௌர்ணமி நாளில் சந்திரனோட ஒளி படுற இடத்துல ஒரு 1 மணி நேரம் வைக்கினாங்க. இல்லை முடியும்னா நீங்கள் 6 to 7 மணிக்கு வச்சுட்டு நீங்கள் காலையில் போய் எடுத்துங்களாம், இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதை ஒரு மூட்டையாக கட்டி பணம் வைக்கிற பர்ஸில் யாருடைய கண்ணுக்கும் படாமல் இடத்துல வைக்கணுங்க. இப்படி செய்வதன் மூலம் செலவு கட்டுப்படுத்துவதோடு சேமிப்பு அதிகரிக்கும் மற்றும் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அடுத்து லக்ஷ்மி தேவியோட ஃபோட்டோ. செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை பணம் வைக்கல பர்ஸில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் லக்ஷ்மி அமர்ந்த நிலையில் உள்ள ஃபோட்டோவை தாங்க வைக்கணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா தான் பர்ஸில் பணம் தங்கும் மற்றும் சேரவும் செய்யுங்க. அரச மர இலைங்க. அரச மரம் ஒரு புனிதமானதாக கருதப்படுதுங்க. அப்படிப்பட்ட அரச மரத்தின் இலையை பணம் வைக்கிற பர்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பணம் அதிகம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் அரச மரத்தின் இலையை தண்ணீரில் கங்கை நீரில் கழுவி அதுக்கு பின்னாடி பர்ஸில் வைக்கணும். இப்படி வச்சிங்க அப்படின்னா செல்வம் அதிகரிப்பதோடு உங்களுடைய பண பிரச்சனையும் தீரும், பணமும் அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச தாமரையோட வேறு அப்படி இல்லைன்னா தண்டு கிடைச்சா பர்ஸில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ரெண்டுமே கிடைக்காத பட்சத்தில் தாமரை மணி கிடைக்குங்க. அந்த தாமரை மணியை நீங்கள் பர்ஸில் வச்சுருக்கிறது விசேஷமான பலனை தருங்க. இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்கள். அடுத்து வெள்ளி நாணயம். வெள்ளியில் ஒரு 1/2 கிராம் நாணயமாவது உங்களால் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி வைக்கும்போது பணம் சேர்றது மட்டும் இல்லைங்க, உங்கள் குடும்பத்திற்கே அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த எல்லா பொருளையும் பர்ஸில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாமும் வைக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் எந்தெந்த பொருட்கள் வைக்க முடியுமோ அந்தந்த பொருட்களை வைக்கலாங்க. அதோட வைக்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னு சிலது இருக்குங்க. முதல்ல பர்ஸை வந்து நம்ம காலியாகவே வச்சுருக்க கூடாதுங்க. எதுவுமே இல்லாமல் காலியான பர்ஸ் வச்சுருக்கவே கூடாதுங்க. அதில் ஒரு நாணயமாவது இருக்கணும், ஒரு 10 ரூபா நோட்டாவது எப்போவுமே செலவு பண்ணாத பர்ஸில் இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணுங்க. எப்போவுமே பணம் தாங்க பணத்தை ஈர்க்கும். காலியாக இருக்கிற பர்ஸ் வந்து எப்போவுமே காலியாகவே தாங்க இருக்கும். அதில் எப்போவுமே காசு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது முதல் விஷயம். அடுத்து வந்து பர்ஸில் கத்தி, ஊசி இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை வைக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி வைக்கிறதுனால மகாலட்சுமி தேவி வந்து கோபம் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதோட வந்து பில்லு, ரசீது, மருந்து சீட்டு, மாத்திரைங்க இந்த மாதிரி பொருட்களையும் பர்ஸில் வைக்கவே கூடாதுங்க. இதை வந்து எல்லாருமே நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, மாத்திரை எப்போவுமே பர்ஸில் வச்சுருப்போம், மருந்து சீட்டையும் எப்போவுமே பர்ஸில் வச்சுருப்போம். நம்ம எப்போயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா டக்குன்னு மாத்திரை வாங்கணும், மருந்து வாங்கணும், சீட்டு இருந்தால் உடனே வாங்கிட்டு வந்துடலாம். இந்த தப்பை நானும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். எப்போவுமே என் பர்ஸில் வந்து தலைவலி மாத்திரை எப்போ இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் சொன்னதுக்கப்புறம் இதை நான் மாற்றிக்கின போது எனக்கு நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சுதுங்க. அதனால் பர்ஸ் அப்படின்றது எப்போவுமே பணத்தை வைக்கக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே நினைக்கணும். லக்ஷ்மி தேவி இருக்கிற இடமாக நம்ம நினச்சி இப்போ நம்ம பூஜை அறையை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதே போல் தாங்க நம்மளுடைய பர்ஸையும் பார்த்துக்கணும். பர்ஸில் எப்போவுமே பணப்பையில் ஒரு நோட்டை கசக்கி ஒழுங்கற்ற முறையில் வச்சுருக்க கூடாதுங்க. இதனால் அன்னை மகாலட்சுமி கோபம் அடைவாங்க. எப்போதும் பணத்தை நல்லா மடித்து ஒழுங்காக நீட்டாக வச்சுருக்கணுங்க. இது வரைக்கும் பர்ஸுக்குள்ளே என்னெல்லாம் வைக்கலாம், என்னெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு முக்கியமான சூட்சும ரகசியத்தை இப்போ தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதாவது நாம் வச்சுருக்கிற பர்ஸானது நம்ம சொந்த பணத்தை போட்டு வாங்கவே கூடாதுங்க. அதை வந்து நம்மளுடைய உறவினர்களான அம்மா வாங்கி தரலாம், அப்பா, தங்க, அக்கா, அண்ணன், தம்பி, மனைவி போன்றவர்கள் பரிசாக அளிக்கணுங்க. அதுலேயும் அதில் ஒரு 5 ரூபாயாவது பணம் வைத்து கொடுத்தால் இன்னுமுமே சிறப்புங்க. அப்படி செய்கிறதுனால நமது பர்ஸில் பணம் அதிகமாக சேர வாய்ப்பு இருக்குங்க. இதே பரிகாரத்தை நம்ம மற்றவங்களுக்கும் செய்யலாம். நீங்கள் வந்து ஒரு பர்ஸை வாங்கி மற்றவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது அதில் ஒரு 5 ரூபாய் நாணயம் போட்டு கொடுக்கும்போது உங்களுக்கும் சிறப்பான பலன் சேரும், வாங்கிறவங்களுக்கும் சிறப்பான பலன் சேருங்க. பர்ஸானது வாங்கும்போது பச்சை வண்ணத்தில் வாங்கலாம். பர்பிள், நேவி, ப்ளூ, பிங்க் போன்ற நிறங்களில் பணத்தை ஈர்க்கும் வகையில் அழகாக அமையணுங்க. அதுலேயும் நாம் வாங்கும் பணத்தை கசங்காமல் வைக்கும்படி நல்ல இடம் கொண்ட பர்ஸாக அமைந்தால் இன்னுமுமே சிறப்புங்க. முக்கியமான விஷயங்க. இப்போ நீங்கள் பர்ஸு ஃபுல்லாக பணம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 பேருக்கு முன்னாடி அந்த பர்ஸை எடுத்து அவங்களுக்கு முன்னாடி பர்ஸை திறந்து அதில் காசு எடுத்து செலவு பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எதிர்மறை ஆற்றல் நிறையவே உங்கள் பர்ஸுக்குள்ளே நுழையும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு நகை வாங்கணும், ஏதாவது ஒரு பொருள் அந்த ஆசைப்படுறீங்கன்னா அதை வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி ஒரு சிவப்பு கவரில் போட்டு பர்ஸில் போட்டுருங்க. முழு மனசோட நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசை விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது வந்து சீக்ரெட்டுங்க. வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு பண பிரச்சனை, பண நெருக்கடியில் இருந்தால் உங்களுடைய பணப்பையில், உங்களுடைய பர்ஸில் சிவப்பு துணியில் துளசி இலையை சுற்றி வச்சுக்கணுங்க. வைக்கிறதுனால உங்களுக்கு நிதி நெருக்கடியே வராதுங்க, பண பற்றாக்குறையே வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒருத்தருக்கு ஏதாவது தீய சக்தி இருந்தால் கூட துளசி இலையை பர்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது எல்லா விதமான தீய சக்திகளையும் விலக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்னைக்கு வீடியோவில் பர்ஸில் எந்த பொருளெல்லாம் வைக்கலாம், எந்த பொருளெல்லாம் வைக்கக்கூடாது, பர்ஸை யார் வாங்கி கொடுக்கலாம், எந்த கலரில் வாங்கலாம் அப்படின்ற முழு தகவலையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.